நம்ம இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கடை மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே கிளாஸில் நீங்கள் அரிசி மாவும் தண்ணியும் அளந்துக்கணும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சுட்டு கூட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இதோட மாவு பக்குவம் வந்து நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு மாவு பிசைவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் இது நல்லா கலந்துக்கோங்க. இடையிடையில் லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போவே வந்து எவ்வளோ மாவு தண்ணியாக இருந்தது சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அங்கங்கே மாவு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதே போல் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது முழுமையாக ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இது வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இந்த மாவை அப்படியே முழுமையாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. முழுமையாக ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட மாவில் சூடு இல்லை. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இது போல் இடியாப்ப உரல் எடுத்துகிட்டு இது உள்ள மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் பிளேட்டு, அதுக்கப்புறமா இட்லி பேன் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல கடாய், அதில் தான் இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறோம். பொதுவாக நம்ம தண்ணி ஊற்றி சுட வச்சுட்டு வேக வச்சு தான் இடியாப்பம் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை ஃபில் பண்ணிவிட்டு கடாய் சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி நார்மலாக இடியாப்பம் பிளேட்டில் எப்படி பிழிவோமோ அந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். மாவு ஏற்கனவே வெந்துருச்சுன்றதுனால இந்த டைம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். 2வது பக்கம் 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான பெர்ஃபெக்டான இடியாப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாவை வச்சு நீங்கள் நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிறது போல் இடியாப்பம் பிளேட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு கூட பண்ணலாம். அதே போல் இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். இட்லி பிளேட்டு, இடியாப்பம் பிளேட்லாம் இல்லாதவங்க இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக வரும். அதே போல் நம்ம மாவு ஏற்கனவே வேக வச்சதுனால பிழியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பிழிய முடியும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறுபாடு இருக்காது. ஈவன் நம்ம நார்மலாக செய்கிற இடியாப்பத்தை விட இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். இது கூட நம்ம தேங்காய் பால், முட்டை கிரேவி இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு போல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான இடியாப்பம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.